சாமியே சரணம் ஐயப்பா! இன்னைக்கு நம்ம சபரிமலை யாத்திரையோட டே 4. இவ்வளோ ஸ்ட்ரகலுக்கு அப்புறம் ஃபைனலி விடிய கிளம்புற 5 மணிக்கு நம்ம எரிமேலி வந்து சேர்ந்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லா சாமிங்களும் எரிமேலியில் பேட்டை தொடுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஆஸ் கம்பேர்ட் டு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் இந்த வருஷம் எரிமேலியில் சாமிங்களது கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேட்டை ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவிலில் போய் சாமியை வேண்டிட்டு அதுக்கப்புறம் சுற்றி வந்து தேங்காய் உடச்சிட்டு பாபர் சன்னதியை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேட்டை துள்ளிக்கின்னு சாமியை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்தோம். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆக எல்லா சாமிங்களும் போயிட்டாங்க. இவ்வளோ நாளாக சோப்பு ஷாம்பு யூஸ் பண்ணாமல் இன்றைக்கி நாங்கள் சோப்பு ஷாம்பு யூஸ் பண்ணலாம். சோப்பு ஷாம்பு யூஸ் பண்ணதுக்கப்புறம் எங்கள் மூஞ்சில் ஒரு சந்தோஷத்தில் நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லா சாமிங்களும் இருமுடி சுமந்துக்கிட்டு எரிமேலியிலேருந்து பெரும்பாத யாத்திரைக்கு பயணம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபைனலி நம்ம அல்தா நதி வந்து சேர்ந்துட்டோம். இப்போ அல்தா நதியிலேருந்து கல் எடுத்துகிட்டு போய் கல்லுன்ற குன்றத்தில் போடணும். ஸோ அதுக்கு போய் நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு கல் எடுத்துகிட்டு வரலாம். கல் எடுத்துகிட்டு எல்லா சாமிங்களும் சாப்பிட வந்துட்டாங்க. ஏன்னா மலை ஏறணும். ஸோ மலை ஏறணுன்னா நம்மளுக்கு எனர்ஜி வேணும். சாப்பிட்டா தான் நம்மளுக்கு எனர்ஜி வரும். அப்புறம் வந்து அல்தா நதிக்கிட்ட செக்கிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க பிளாஸ்டிக் ஃப்ரீக்காக. ஏன்னா மலையில் நிறையா பேர் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி போட்டுடுறாங்க. அதனால் பிளாஸ்டிக் அலவுட் இல்லை மேலே. இது வந்து பார்த்திங்கன்னா அல்தா ஏற்றம். ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நடந்ததுக்கப்புறம் ஒரு எனர்ஜி ட்ரிங்க்காக நாங்கள் பிரேக் போட்டிருந்தோம். மலையில் சோடா குடிக்கிறதுக்கு தனி சுகம் சாமி. நீங்கள் எங்கள் ஃபேஸ் பார்க்கலாம் நாங்கள் எவ்வளோ டயர்ட் ஆகிட்டோன்னு. ஃபைனலி நம்ம கல்லென்ற குன்றத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். இது இடம் எதுக்கு கல்லென்ற குன்றம்னு பேர் வந்ததுன்னா, ஐயப்பன் வந்து மகிஷி ஒரு ராட்சசியை வதம் செஞ்சுட்டு பள்ளத்தில் தள்ளி விட்டுருவார். அவங்க பள்ளத்தில் தள்ளினதுக்கப்புறம் வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால ஐயா என்ன சொல்லுவார்னா, எல்லாம் சேர்ந்து கல் தூக்கி போடுங்க. அதனால தான் இந்த இடத்து பேர் கல்லென்ற குன்றம்னு வந்தது. நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ கல் கிடக்குதுன்னு.